என்ன கேட்காது என்ன கேட்கா எல்லாரும் கெட்டு போயிருக்கு. ஏன்னா கேட்டு நீங்க கடையை முடிச்சு விட்டு போறானே ஐயோ, ஒரு கேக் கெட்டு போயிருந்தா பரவாயில்ல, கடையில இருக்கிற எல்லா கேக்குமே கெட்டு போயிருக்கு என வாடிக்கையாளருக்கு அதிர்ச்சி கொடுத்த பிரபல பேக்கரி. ராமநாதபுரம் அருகே குழந்தையின் பிறந்த நாளுக்கு பிரபல பேக்கரியில் கேக் வாங்கிய நபர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. முழுவதும் கெட்டுப்போன கேக்கை கொடுத்து அனுப்பியதாக புகார் கொடுத்துள்ளனர். குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு பெரியவர்கள் சாப்பிடும் பொழுது சந்தேகமடைந்த உறவினர்கள் கடைக்கு சென்றபோது மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இதை வெட்டு எல்லாத்தையும் வெட்டணும். இந்த கேக்கு பாருங்க, வெட்டி அந்த காட்டணும். வெட்டு இதே வெட்டு. நீ எடு வீடியோ எடு ப்ரோ. அதை எடுத்து இங்க வச்சு வெட்டுங்க. உங்கள்கிட்ட நல்ல பழக்கத்தோட இருக்கேன். எடுத்து வெளியே வாங்க சொல்லிட்டேன் ப்ரோ. என்னைய பாருங்க, பழக்கத்தை வீணாக்கிறதியா? இங்க வாங்க, வெளியே வச்சு வெட்டுங்க. இங்க வாங்க, வச்சு வெட்டுங்க. கேட்பா இருக்குதா? இந்த இருக்கு ஃப்ரீ ரெண்டா ஃப்ரீ. அடுத்த கேடு மக்கள் அடுத்த மக்கள் சாப்பிடக்கூடாது. அதே எடு வெட்டு. இன்னொரு கேக்குங்க, அது கேக்குங்க. இதே வெட்டு வெட்டா. இது என்ன கேட்காது என்ன கேட்கா நீ தப்பான முடிவு. எல்லாரும் கெட்டு போயிருக்கு. ஏன்னா கேட்டு நீங்க கடையை முடிச்சு விட்டு போறானே வீடியோ எடுத்திருக்காப்ல. இது மனசாட்சி இல்ல எல்லா கேக்குமே கெடுப்பு சொல்லு. யாரு கொடுத்தவனே வர சொல்லு. 2 கிராம பேசுறாங்க. 1/2 கிலோ தர முடியாது. நம்மள வர சொல்லு. இந்த விட ஆட்கள் தான் வந்து கலர் போந்து பாருங்க. ஸ்மெல் அடிக்கல இங்க வீடியோல இருக்கறா. என்னது ஊர்ல வந்து இங்க வரணும். கடை மூடு. அப்ப கடை மூடு. கடை மூடுவா உடைக்கவா. கடை மூடுவா உடைக்கவா. கடை மூடுறியா? நான் உடைச்சிருவேன். ஒரே எல்லாத்தையும் உடைச்சிருவேன். டீ குடிக்கிறான். டீ நல்லா மாத்தி டீக்குள்ள மாத்திரம் மாத்த மாட்டேன். அதே டீ அதே தண்ணியோட போட்டு குடிக்கிறேன். சின்ன பையன் நல்லா இருக்குமா? எப்படி நீங்க கடை நடத்துறமா வேணாமா? ஓனர் இங்க வரணும். நான் போகவே மாட்டேன். யார் வழி போய் யாவத்துக்கு வர முடியாது. எல்லாத்தையும் புத்தம் காட்டி விட்டுறேன். இப்போ வந்து என்னுடைய தம்பிக்கு வந்து எங்க சித்தப்பா பையனுக்கு வந்து பிறந்த நாளை அதுக்காண்டி கேக் வாங்க வந்து பக்கத்துல உள்ள ஐயங்கார் பேக்கரிக்கு
ஒரு கிலோ கேக் வாங்க போனேன். அப்போ எல்லாம் வந்து 1/2 கிலோ கேக் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1 கிலோ கேக்கு தான் இருக்கு அப்படின்னால, சரி தாங்க 1 கிலோ கேக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச எட்டையில அந்த கேக்கில் வந்து பாக்டீரியா ஃபுல்லாமே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேயரில் பாக்டீரியா எதுவும் இல்லை, செகண்ட் லேயரை வந்து ஃபுல்லாக பாக்டீரியா வந்து கருப்பு கல்லில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அது வந்து என்னுடைய பையன் வந்து எனக்கு வந்து 2 பையங்க. அப்போ எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. பக்கத்து வீட்டில் உள்ள அக்காவுடைய பையனுக்கும், அதாவது அவனுக்கு வந்து 1 வயசு இருக்கு, அவனுக்கும் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து என்னோட தம்பிக்கு வந்து பெர்த்டேனால அவன் வாயில் நல்லா ஊட்டி விட்டுட்டோம். அதனால இப்போ வந்து அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருமோன்னு சொல்லிட்டு, ஃபுட் பாய்சன் தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கும் கூப்பிட்டு வந்துட்டோம். அங்கே போய் வந்து பேக்கரியில் போய் நாங்கள் இந்த மாதிரி கேட்கல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னைக்கு போட்டது ப்ரோ இந்த கேக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு தான் போட்டது, காலையில் தான் போட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்க போய் பார்க்கும்போது அங்க உள்ள கேக் இதே மாதிரி இருந்துச்சா? அங்கே போய் எல்லா கேக்கையும் எடுத்து வெட்டி காமிக்க சொன்னோம் அவங்களையே. அப்படி என்ன சொன்னா, எல்லா கேக்குமே அந்த மாதிரி எல்லா கேக்லயுமே ஒரே மாதிரி பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒரே அளவு அந்த வட்ட ஷேப்ல ஒரே அளவு அந்த செகண்ட் லேயர்ல மட்டும் பாக்டீரியா வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தை வாங்கி ஆமா, ஒரே ஒரு குழந்தை மட்டும் வாந்தி எடுத்துச்சு. இன்னொரு பையன் வந்து வாந்தி எடுத்த மாதிரி சொல்றாங்க. எத்தனை குழந்தைங்க கொண்டு வந்தீங்க? 3 பேர். அப்புறம் வந்து அந்த பர்த்டே பையன். அந்த பேக்கரியில போய் கேட்டாச்சு முறையா பதில் சொன்னாங்களா உங்களுக்கு? பேசிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி தகவல் மட்டும் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு வந்து முறையான ஆக்ஷன் வந்து எடுக்கணும். இப்போ வந்து என்னுடைய குழந்தையே போச்சு. நான் அந்த சுற்று வட்டாரத்துல எத்தனையோ குழந்தைகள் பர்த்டே வந்து இப்போ வந்து முதல்லாம் பர்த்டே வந்து அவ்வளவா கொண்டாட மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நிகழ்வுமே பெரிய ஆள்ல இருந்து வயசான தொட்டிக்கும் பர்த்டே கேக் வந்து மிக முக்கியமாக அன்றாட வாழ்வில் வந்து பயணிக்கிறவங்க வாங்கிட்டே இருக்காங்க. பர்த்டே கேக்குன்றது வாங்கி கொண்டே இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஃபுட்டு பொருட்களை வந்து நல்லா பாதுகாப்பான முறையில கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். குட்டிக்கு தவறு கொடுத்துருக்கீங்களா? ஃபுட் சேவைக்கு ஒரு நம்பர் இருந்துச்சு, ஆன்லைன்ல பார்த்தேன். அந்த நம்பர்ல வந்து என்னுடைய தகவலை வந்து எனக்கு செய்திருக்கேன், போட்டோ அனுப்பியிருக்கேன். அவங்க வந்து ஓகே உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.